அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த வருஷத்தோட நகை அடமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணுன்றத நிபந்தனையோட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்காக தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அவங்களுடைய நேம் லிஸ்ட் ரெடி பண்ணி ஆன்லைன்லயே நாங்க வெளியிட போறோம் அப்படின்றதுக்கான தகவலும் அரசே சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான அப்டேட்டுமே நமக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு தனியாகவே ஒரு குழுவே அமைச்சு ஸோ அதை ரெடி பண்ண போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட இந்த வங்கிகளில் வைத்திருந்தால் மட்டுமே தான் உங்களுடைய நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட வங்கிகள் என்னென்ன அப்படின்றத பத்தின தகவலும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் ரெகுலராக வேணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு பட்டியலை தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பத்தின தகவல் தான் பார்க்க போறோம். சரியா? இதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறதுனா, கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாருன்றதை பார்ப்போம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாருங்க. அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கான தகுதி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி பெறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? யார் யாருக்கு தகுதி உள்ளவங்க அதை நேம் லிஸ்டோட சொல்லியிருக்கிறாங்க. தகுதி உள்ளவங்க யார் யாருக்கான லிஸ்ட். ஓகேங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரை செல்லுபடியாக கூடிய நகை குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு நகை கடன்கள் பெற்றிருக்க தள்ளுபடி பெற தகுதியானவங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடுத்ததா நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 கிராமுக்கு மேல், அதாவது 5 பவுனுக்கு மேல இருந்தா அவங்க நகை கடன் பெற தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நேம் லிஸ்டோட பண்ணியிருக்காங்க. குடும்ப அட்டை எண், அதாவது ரேஷன் அட்டை எண் வழங்காதவர் கொடுக்காதவங்க, அதாவது ரேஷன் எப்போ கொடுக்காதவங்கன்னா, இந்த நகைக்கடன் வைக்கும்போது உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை கொடுக்காதவங்க, அதே மாதிரி ஆதார் அட்டை நம்பர் தராதவங்க, அவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் ஆதார் எண்ணை வழங்காதவர்களுக்கு மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் கிடையாது, தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள், அதாவது இந்த கூட்டுறவு வங்கிகள்லயோ அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ இல்ல அந்த
கூட்டுறவு வங்கியில ஒரு உதவியாளரா வேலை செஞ்சா கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. இது ஏழை எளிய மக்களுக்காக பயன்பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டமே ஸ்கீமே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்க 2021க்கு அப்புறம் நீங்க பயிர்க்கடன் வாங்கி அதை நீங்க தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஒருவேளை நீங்க பயிர்க்கடன் வாங்கி தள்ளுபடி ஆகாம இருந்ததுன்னா கூட உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் இந்த திட்டம் கிடையாது. அதாவது தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராம் அல்லது 4 சவரனுக்கு மேல இருந்தது அப்படின்னா 5 சவரனுக்கு கீழே இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தள்ளுபடி. நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வாங்கிய குருட்டாம்போக்குல வழங்கிய நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற்றவர்களின் சான்றிதழ் பெருந்த வேண்டும். ஸோ அதே மாதிரி தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் அட்டையில ஆந்திரா அட்ரஸ், கேரளா அட்ரஸ், தெலுங்கானா அட்ரஸ், புதுச்சேரி அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ தேங்க்யூ, வெல்கம்.